எங்களுடைய தளபதி அவர்கள் திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திருச்சிக்கு வருகிறார்கள். நாளை மறுநாள் நாளை வருகிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இங்கே அவர்கள் மக்களை சந்தித்து மக்களிடத்திலே ஓட்டு கேட்கிறார்கள். இது செய்தி. இதே நேரத்தில் உங்க மூலமா ஒன்னு சொல்லிக்கிறேன். அருமை சகோதரி இனிக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் 2 தொகுதியில் போட்டியிடலாம் என்று. 2 தொகுதியில் போட்டியிடுவது எங்கள் விருப்பம். 23 கூட்டணியோடு இல்லாமல் நீ தனித்து நின்றால் அங்கே ஒரு தொண்டர் உன்னை மோதுவான் தேர்தலிலே. இருப்பா ஒரே நிமிஷம் பிளீஸ். எப்படின்னா 2 தொகுதியில் போட்டியிடுங்கிறது வேறுங்க. இது வாடிக்கையா இருக்கிறது ஒண்ணு. அம்மா 91 போட்டியிடுறது பர்கூர் 2 காங்கேயத்தில் போட்டிட்டாங்க. புரியுதுங்களா? கேட்கறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அம்மாவே தேர்தலில் போட்டியிடுகிற போது 91 பர்கூர் 2 காங்கேயத்தில் 2 பகுதியில் இருந்தாங்க. புதிதாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை சார்ந்த யாருமே தேர்தல் களத்தில் நிற்கிற போது 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கம். அந்த வழக்கப்படிதான் இவர் செஞ்சிருக்காரு தவிர வேற ஒண்ணு இல்ல. பாருங்க, தேர்தல் ஆணையம் 4 இடத்துல நம்ம போட்டி போடலாம். 4 பிளேசஸ். அது ஒரு தடவை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா, 4 இடத்துல போட்டி போட்டாங்க. திருப்பத்தூர், இங்க அந்த மாதிரி. அது மாதிரி போட்டி போடுறதுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. 2 இடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நாளை காலையில் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு இங்கே பொதுக்கூட்டம் நடைபெறும். ஆகவே இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு இன்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். நாளை மாற்றம் தமிழகத்திலே ஏப்ரல் 23ஆம் தேதி 11 மணிக்கு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். மே அடுத்த மாதம் மே நாள். நான் 51 கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி வருவோம். உரிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? கடையில வச்சு இல்ல அதெல்லாம் இல்ல. பாருங்க, முழுமையாக காவல்துறை முழு ஒத்துழைப்பை தந்து அரசு நிர்வாகம் முழுமையாக ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போன இடத்தில் எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ முழுமையாக அளிப்பதாக உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. முழுமையாகவே இந்த பகுதியை பொறுத்தவரையில் முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு அனைத்து துறையை சார்ந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, அங்க இருக்க தேர்தல் ஆணையம் ஒன்றாக இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். அதனால இவர் ஒரு 200 அவரு 200 கர்நாடகத்திலயா? நான் கேட்கிறேன். 400 இடம் கர்நாடகத்துக்கு தான் போகணும். இந்த இடத்துல பேசுறாரு, இங்க பேசுறாங்க. எப்ப யார் சொன்னா 4 மணி வேட்பாளர் வேட்பாளர் தாக்கல் பண்ணல. அதனால தாக்கல் பண்ண பின்னாடி இந்த கேள்வி கேட்டு